இந்த பணத்தை லாட்ஜில் போலீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேக்ல வச்சிடு. இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரிதான் மேடம். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? உன்கிட்ட இன்னும் போட்டோ காட்டல. அபி போட்டோ தான் நம்ம கிட்ட இல்லையே. இது அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணோட அக்கா. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு அபி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அபி எப்பவுமே ட்ரெடிஷனலா ஹாஃப் சாரில தான் இருப்பா. சரிங்க மேடம், அப்ப நான் வரேன். ஸ்ரீஜா, அனு ஃபோன் பண்றா. இப்போ நம்ம பண்ற பிளான நீ அனு கிட்ட சொல்லிடாத. அனு தங்கச்சி பாசத்துல வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அப்படி அவ சொன்னா தேவையில்லாம நம்ம பிளான்ல குழப்பம்தான் வரும். அதனால சொல்லாத. சரி, சொல்லுங்க பார்ட்னர். எனக்கு சில டீடைல்ஸ் தெரியணும், அத கூப்பிட்டேன். கேளுங்க. ஸ்ரீஜா கூட இருக்காளா? ஆமா, என் கூட தான் இருக்கா. அப்ப அவகிட்ட போனை கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. பார்ட்னர் உன்கிட்ட பேசணுமா? சொல்லு. நீயும் சஞ்சீவும் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களா? அங்க அபிய பாத்தீங்களா? ஆமா, பார்த்து தொலைஞ்சு தேவையில்லாம அவ கூட விளையாடி கடைசியில நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். நாம நினைச்சது சரிதான். அங்க போனது சஞ்சீவும் ஸ்ரீஜாவும் தான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவளை பழி வாங்கியே தீருவேன். கோவப்படாத ஸ்ரீஜா. பர்சனல் மோட்டிவ் இப்போ தேவை கிடையாது. நமக்கு இப்போ தேவை உனக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த சஞ்சீவும் அபியும் மீட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீ பண்ணா போதும். வேற எதுவும் பண்ணாத. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சரி, நான் போனை வைக்கிறேன். நான் சொல்லல, அபிய நான் பழி வாங்குவேன்னு பொதுவா சொன்னதுக்கே அவ வேணான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, சத்தியமா ஒத்துக்க மாட்டா. எப்படியும் நாம தான் அபி இந்த கேஸ்ல மாட்டிவிட்டோன்னு அனுவுக்கு ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வரும். அப்ப அவ என்கிட்ட இந்த விஷயத்தை ஏன் சொல்லலன்னு கேட்டானா நான் என்ன சொல்ல முடியும்? அத அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு இப்போ அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கணும், அவ்வளவுதான். சஞ்சீவ், என்னடா ஆச்சு? என்னாச்சு சஞ்சீவ்? காலையில 2 பேரும் ஒன்னா போனீங்க, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. எங்கடா ஸ்ரீஜா? அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. அவ பேரை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. டேய், என்னாச்சு சஞ்சீவ்? ஸ்ரீஜா மேல ஏன் உனக்கு அவ்வளவு கோவம்? சொல்லுப்பா, உனக்கும் ஸ்ரீஜாக்கும் என்ன பிரச்சனை? சொல்லுப்பா, அப்பா கேட்டுட்டு இருக்காருல்ல. அவளும் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க இருக்க ஐஸ்கிரீம் பார்லர்ல டெய்லி சர்வரா வேலை பார்த்துட்டு இருந்தா. சர்வரா வேலை பார்த்தாளா? அந்த பொண்ணு டெய்லர் தானே, ஏன் ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குது? அதுதாமா நானும் டெய்லர் கிட்ட கேட்டேன். அதுக்கு டெய்லர் எல்லா வேலையும் ஒண்ணுதான், எந்த வேலையும் எதுக்கும் சலிச்சது கிடையாது, நாம எந்த வேலை பாக்குறோன்றது முக்கியம் இல்ல, அந்த வேலைக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோன்றதுதான் முக்கியம்னு சொன்னான். எவ்வளவு தெளிவான பொண்ணா இருக்கால. ஆமா சீதா. சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லுடா. இப்ப நீங்க எல்லாரும் தெளிவான பொண்ணுன்னு பாராட்டுற டெய்லர ஸ்ரீஜா என்ன பண்ணா தெரியுமா?
வேணும்னே டெய்லர் டேபிள் கிளீன் பண்ண சொல்றா. அவளை பத்தி அவகிட்டயே தேவையில்லாம தப்பு தப்பா பேசி அவளை இன்சல்ட் பண்றா. எனக்கு கோவம் வந்துருச்சு. சும்மா இரு ஸ்ரீஜா, அப்படிலாம் பேசாதான் சொல்றேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம வேணும்னே டெய்லர் மம்பக்கு இருக்கிறா. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஆனிவர்சரி டேவா, அங்க வந்த கஸ்டமர்ஸ்க்கு மியூசிக்கல் சேர் காம்படிஷன் நடத்தினாங்க. அந்த காம்படிஷன்ல வேணும்னே டெய்லர் கிட்ட உனக்கு தைரியம் இருந்தா இந்த காம்படிஷன்ல கலந்து என்ன ஜெயிச்சு காமி அப்படி இப்படின்னு பேசி டெய்லரை வெறுப்பேத்துறா. ஸ்ரீஜாக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பா. ஸ்ரீஜா மேல வந்த கோவத்துக்கு அப்படியே அவளை ஊங்கி. ஸ்ரீஜாவை அடிச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல. அடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்டா. ஸ்ரீஜா ஏன் இப்படி பண்றா? அப்படி என்ன கோவம் டெய்லர் மேல? ரெஸ்டாரண்ட் போறதுக்கு முன்னாடியே ஸ்ரீஜா டெய்லரை பார்த்திருக்கா. டெய்லர் கிட்ட அறையும் வாங்கியிருக்கா. ஆமா, ஸ்ரீஜாவை ஏன்டா அந்த டெய்லர் பொண்ணு அடிச்சா? அப்பா, நானும் ஸ்ரீஜாவும் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷாப்பிங்காக வெளில போனப்போ ஸ்ரீஜா தான் என் காரை ஓட்டினா. சொல்ல சொல்ல கேட்காம ஸ்பீடா ஓட்டி கண்ட்ரோலே இல்லாம ஒரு பூ வைக்கிற அம்மா மேல போய் மோதிட்டா. அந்த அம்மா கிட்ட இவளை போய் சாரி கேட்க சொன்னேன். ஆனா ஸ்ரீஜா சாரி கேட்காம அந்த பூ வைக்கிற அம்மா கிட்ட பணத்தை தூக்கி போட்டு திமிரா பேசினா. அப்ப அதை பார்த்துட்டு இருந்த டெய்லரு ஸ்ரீஜாவை கோவத்துல ஒரு அறை அரைஞ்சிட்டா. அந்த கோவத்தை மனசுல வச்சுட்டு தான் ஸ்ரீஜா ரெஸ்டாரண்ட்ல அப்படி நடந்துக்கிட்டா. இதான் மேட்ரா? ஆனா ஸ்ரீஜா இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது இவ்வளவு டீட்டெயிலா சொல்லலையே. சரி, ரெஸ்டாரண்ட்ல அப்புறம் என்னாச்சு? ஸ்ரீஜா டெய்லரை பத்தி தப்பு தப்பா பேசினா. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஸ்ரீஜாவோட திமிரு அடங்கணும்னா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு டெய்லரை ஜெயிக்க வைக்கணும். அதனால டெய்லர் அந்த போட்டியில கலந்துக்க சொன்னேன். அவளும் எனக்கா கலந்துக்கிட்டா. யார் ஜெயிப்பா? டெய்லர் தான். அது மட்டும் இல்லாம காம்படிஷன் கடைசி ரவுண்ட்ல ஸ்ரீஜா கீழே விழுந்து அவ மூக்குல அடிபட்டுருச்சு. அங்க இருந்த எல்லாரும் ஸ்ரீஜா பார்த்து சிரிச்சிட்டாங்க. அவ பண்ண திமிர்த்தனத்துக்கு சரியான இன்சல்ட்டா போச்சு. அவளும் கோவத்துல கிளம்பிட்டா. சரி விடுறா, தர்மம் எப்போதுமே அது வேலையை சரியாதான் செய்யும். தப்பு பண்ணவ கடைசியில தண்டனை அனுபவிச்சுட்டா. சரி, அதுக்காக இன்னும் ஏன் கோவமா இருக்கா அவன் மேல? இதோட போயிருந்தா பரவாயில்லம்மா. போறவ சும்மா போவாம ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டா. அந்த ஓனர் டெய்லரை வேலையை விட்டு தூக்கிட்டாமா. அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சா? ஏண்டா சஞ்சீவ், நீ அந்த ஓனர்ட்ட பேச வேண்டியது தானே? பேசினப்பா, ஓனர் ஓவரா பேசுறான். கடுப்புல நான் அவனை திட்டிட்டேன். ஓனர் என்ன வெளியே அமிச்சிட்டான். நான் டெய்லர் கிட்ட சொன்னேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு கார்மெண்ட்ஸ் வச்சு தரேன்னு சொன்னேன். அவ என்ன சொன்னா? கார்மெண்ட்ஸ் வச்சு தரேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாளா? அட போ ப்ரோ, நானும் அவ ஒத்துப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என் வேலை பண்ணதே உன்னாலதான், தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜா தான். நான் அவ கூடவே போயிருக்க கூடாது. ஹே சஞ்சீவ், நான் என்ன பண்ண? தேவையில்லாம என் மேல பழி போடாத சஞ்சீவ். ஹே, என்ன பழி போடுறாங்க? சும்மா வேலை பார்த்த டெய்லர் கிட்ட பிரச்சனை பண்ணத நீ இல்லடி. இந்த டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத சஞ்சீவ். அமைதியா இரு ஸ்ரீஜா. சும்மா இருமா. நான் ஒண்ணு அவகிட்ட பிரச்சனை பண்ணல. அவளாலதான் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆச்சு. அத தெரிஞ்சுக்கோ முதல்ல. என்னடி அவமானம்? வேணா வரமாட்டேன்னு சொன்னவல கம்பல் பண்ணி நீதானே சேலஞ்ச் பண்ண. அப்படி தோத்தும் பூமு குடைஞ்சா அதுக்கு அவளை காரணம் சொல்லுவியா? வேணா சஞ்சீவ்,
ஒரே சைடா பேசாத. நான் எதுக்கு போட்டி போட்டேன்னு உனக்கே தெரியும். என்ன தெரியும்? உன்னை ரோட்ல வச்சு ஒரு பூக்கார அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி அடிச்சிட்டா. அதுக்கு பழி வாங்க தான் அவளை காம்படிஷனுக்கு கூப்பிட்ட. இப்ப தோத்து மூக்கு உடைஞ்சு போய் நிக்கிற. ஹலோ, நியாயம் இல்லாத விஷயத்துக்கலாம் நான் தான் திமிரு பிடிச்சி ஆடினா இப்படிதான் நடக்கும். ஆமா, நான் திமிரு பிடிச்சுதான் ஆடுறேன். அப்படிதான் ஆடுவேன். என்ன ரோட்ல வச்சு அடிச்சவள மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு காந்தி இல்ல, ஹிட்லர். திருப்பி நான் ஓட விட்டு அடிக்கணும்னு தான் நினைப்பேன். ஐயோ, பிரச்சனை பெருசாயிக்கிட்டே போகுதே. தேவையில்லாம சண்டை போட்டு காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கே. என்ன பண்றது? இப்படி நியாயமே இல்லாம பழி வாங்க துடிக்கிறியே. நீலாம் ஒரு பொண்ணா? ச்சே. என் கேரக்டரை பத்தி பேசுற ரைட்ஸே உனக்கு இல்ல சஞ்சீவ். நான் உன் கூட வந்தவ என்ன ஒருத்தி உன் கண்ணு முன்னாடியே அடிக்கிறா, ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவமானப்படுத்துறா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? தப்போ சரியோ உன் கூட வந்த எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. ஆனா உனக்காக நான் இவ்ளோ பண்ணியும் அவளை ஒண்ணு பண்ணாம விட்டுட்டு வந்திருக்க. ஹே, ஏன் ஒண்ணு பண்ணாம விட்டு வந்து? ஆமா, நீ ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவியே. அந்த டெய்லரை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், பண்றி பாப்போம். என்ன பண்றானு பாப்போம். சஞ்சீவ், கொஞ்சம் பொறுமையா இரு. உன் விரல்ல கொஞ்சம் டெய்லர் மேல பண்ணணும்னா கூட என்ன தாண்டி தான் பண்ணணும். அதுக்கு நான் விட மாட்டேன். நான் உன் கண்ணுல பாக்குற அந்த பயம் என்னைக்கும் மனசுல இருக்கட்டும். சஞ்சீவ், கோவப்படாதப்பா. இனிமே என் டெய்லரை பழி வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. கோவப்படாத சஞ்சீவ். ஸ்ரீஜா கிட்ட நான் பேசிக்கிறேன். பேசாம வாடி. வா வா. ஏன்டி இப்படி பண்ற? கொஞ்சம் பொறுமையா போனா என்ன? அவன் தான் லூசு பையன். கோவத்துல கத்துறானா நீயும் சொல்ல சொல்ல கேட்காம பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் பேர் தான் இந்த வீட்டுல தேவையில்லாம கெட்டு போகுது. நீ நாளைக்கு சஞ்சீவ கல்யாணம் பண்ணணும்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட சம்மதமும் தேவை. அத நீ மறந்துடாத. என்னைக்குமே நிதானத்துல எடுக்கிற முடிவுதான் சரியான முடிவா இருக்கும். கோவத்துல எடுக்கிற முடிவு கிடையாது. அபிய நீ பழி வாங்கணும்னா சத்தம் இல்லாம பழி வாங்கிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நாம தான் அபிய பழி வாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்ல. அப்புறம் என்னடி உனக்கு? நமக்கு இப்ப முக்கியம் உனக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம். இப்ப நான் என்னமா பண்ணணும்? இப்ப பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே டெய்லரை பழி வாங்க நினைக்க மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் சஞ்சீவ் கிட்ட மன்னிப்பு கேளு. மா, மன்னிப்புல என்னால கேட்க முடியாது. ஐயோ ஸ்ரீஜா, நான் இப்பவும் சொல்றேன், நமக்கு கல்யாணம் தான் முக்கியம்.
அதுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட சம்மதமும் தான் முக்கியம். புத்தியை யூஸ் பண்ணு ஸ்ரீஜா. சாணக்கியத்தனத்தால தான் சாதிக்க முடியும். சரி வா வா. கொஞ்சம் பொறுமையா இரு சஞ்சு. என் பொண்ணுதான் தப்பு பண்ணிட்டா, அத அவ உணர்ந்துட்டா. அதுக்காக எல்லார் முன்னாடியும் சஞ்சீவ் கிட்ட மன்னிப்பு கேட்க போறாளாம். ஐயோ சிந்தாமணி, எதுக்கு சிந்தாமணி மன்னிப்பலாம்? இதுல நான் எதுவும் சொல்லல அண்ணி. அவளே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னா. மன்னிப்பு கேளுடி. நான் அப்படி பேசிருக்க கூடாது. அந்த டெய்லர் பொண்ணு விஷயத்துல இனிமே நான் தலையிட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு சஞ்சீவ். சஞ்சீவ், டேய் சஞ்சீவ். வர. டேய் சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், நில்லுப்பா. அந்த ஒண்ணும் இல்லாதவளுக்காக எல்லாரும் முன்னாடியும் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டல. உன்னை தாண்டி தான் அபிய தொட முடியும். நான் சொல்றேன், தொட்டு காட்டுறேன். சத்தமே இல்லாம அந்த அபிய நான் பழி வாங்கி காட்டுறேன். இனிதான் இந்த ஸ்ரீஜா யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. நான் உன்கிட்ட வேலை கூடன்னு கேட்டேனா? அப்புறம் எதுக்கு சும்மா எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டே இருக்க? நீ இப்ப அந்த ஓனர் கிட்ட சத்தம் போட்டு பேசினதுனால தான் அவர் என்ன வெளியே அனுப்பிட்டாரு. இல்லைன்னா நான் ஏதாவது பேசி இந்த வேலையை திரும்ப வாங்கியிருப்பேன். அப்படி இல்ல, உன்னாலதான் எனக்கு இந்த வேலையே போச்சு. நாம என்ன பண்ணோம்? டெய்லரை தேவையில்லாம அந்த ஓனர் திட்டினா அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் நான் அப்படி பேசணும். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் பேசினது சரிதான். அம்மா சொல்றதும் நியாயம் தானே. தப்போ சரியோ, ஆனா டெய்லரோட வேலை நான் கோவப்பட்டனால தானே போச்சு. பேசாம டெய்லர் கிட்ட சாரி கேட்ட வேண்டியதுதான். சஞ்சீவ் ஃபோன் பண்றான். ஹலோ, நான் தான். நான் தானா? நான் தானா? சஞ்சீவ். சஞ்சீவா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஓ சரி, அப்ப நான் போன் வைக்கிறேன். ஏய், வச்சிராத. ஃபோன் பண்றது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண?